செல்லும் வழியெங்கெங்கும் பள்ளம் வரலாம். பஸ்ஸு, ஏன் இவ்வளவு வேகமா போற? நானே உடம்பு பள்ளம் பள்ளமாகி உடைஞ்சு போயிருக்கேன். நீ இப்படி போனா நான் ஒரேடியா போயிருவேன். அட நீ வேறையாம்ப்பா, நானே பிரேக் பிடிக்கலன்னு பச்சை நிறத்தை போராடிக்கிட்டு இருக்கேன். அட என்னையா சொல்ற? இவ்வளவு மக்கள் உன்னை நம்பி வராங்க, நீ பிரேக் பிடிக்கலன்னு சொல்ற? ஆமே, ஓசி பஸ் தானேன்னு சொல்லி ஓட்ட உடைச்சலா இருக்கிற எங்களை சரி பண்ணாம ரோட்ல அனுப்புனா எப்படி பிரேக் பிடிக்கும்? பத்தாவதுக்கு இந்த ஊர்ல ரோடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஓட்டுறதே ஒரு கின்ன சாதனை தான். சொல்லுவேன், ஏன் சொல்ல மாட்டேன்? வண்டி போறதுக்காக என்ன போடுறாங்களா இல்ல கொள்ளையடிக்க போடுறாங்களான்னே தெரியல. ஒரு நாள் மழைக்கு என்னால தாக்கு பிடிக்க முடியலப்பா. எதிரியோ முதலிடம்னு மாறுதட்டிக்கிற இந்த மாடல் அரசுக்கு சாலை விபத்திலும் தமிழ்நாடு முதலிடம்னு விளம்பரம் பண்ண முடியுமா? மக்களோட உயிரை பத்தி விடியல் அரசு எப்ப கவலைப்பட்டிருக்கு? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் எப்ப பார்த்தாலும் படியில நின்று படிக்கிற பசங்க தொங்கிக்கிட்டே போறாங்க? சரியா கேட்டப்போ, சரியான அளவுல சரியான நேரத்துல எங்களை விட்டா இவ்வளவு மக்கள் காத்திருக்க மாட்டாங்க. இப்போவோ அப்போன்னு அவங்க இஷ்டத்துக்கு பஸ்ஸை விட்டா மக்கள் தொங்கிட்டு போகாம எப்படி போவாங்க? அதுலயும் ஏதோ கிடைக்கிற பஸ்ல ஏறி வேலைக்கு போலான்னு பெண்கள் போனா அதையும் ஓசி பஸ்ன்னு சொல்லி திமுக காரங்க நக்கல் பண்றாங்க. இந்த விளம்பர அரசுக்கு ரோடும் போட தெரியல, பஸ்ஸும் விட தெரியல, மொத்தத்துல ஆட்சியே பண்ண தெரியல. ஆனா ஊழல் மட்டும் கச்சிதமா டைமிங் மிஸ் ஆகாம பண்றாங்க. நீ வேணா பாரு, 2026 தேர்தல்ல திமுக அரசுக்கு டைமிங் செட் பண்ணி மிஸ்ஸே ஆகாம விட்டுக்கு அனுப்ப போறாங்க நம்ம மக்கள்.